ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிபிபிசிஏடி. இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னா இது போல் தான் வந்து இருந்துச்சு. டிபி ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபிசிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம 2 ஆர்டர் பிளாக் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்லேயே நமக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் ஜென்ரேட் ஆனதுனால ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்லேயே நம்ம எடுக்கிறோம். ஆர்டர் பிளாக்கு கிட்ட வரப்பவே நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து மாற்றிக்கலாம். நம்ம 1 hourலேருந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம இப்போ மாற்றிட்டோம். இப்போ வந்து சார்ட் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே வரதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். சரிங்களா? வந்து என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத மார்க்கெட்டில் பார்க்கணும். நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. பட் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த இடத்துல நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, இந்த இடத்துல வந்து ஹெல்த் இல்லை. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டோம்னா இது நம்ம வந்து எடுத்துக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு நல்ல மூவ்மெண்ட் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி வரது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ட்ராப்பாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. அடுத்தது நமக்கு மறுபடியும் சார்ட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் மூவ் கொடுக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம அடுத்த ட்ரேட் தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே வருது, அதே இடத்துக்கு வந்து வருது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஒரு மூமெண்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சரிங்களா? அதை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது போக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்வீப் ஒன்று பண்ணியிருக்குது. சிஹெச் வந்து பண்ணியிருக்குது. இந்த ஒரு கேண்டில் நல்லா வந்து ஃபுல்லாக கீழே இறங்கிருக்கு. ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். பட் இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு அவைலபிள் இல்லை. சரிங்களா? ஏன்னா இம்பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து அவைலபிள் பண்ணி நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ண முடியும். இம்பேலன்ஸ் இல்லை அப்படின்றப்ப நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இதில் ஒரு எம்டி மாதிரி நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து எடுக்கிற ஒரு சினாரியோ வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு இம்பல்சிவாக இது கீழே இறங்குதா அப்படின்றத ஒரு சைடு வந்து பார்க்கணும். இம்பல்சிவாக வந்து இப்போ ஸ்லோ டவுனு ஸ்லோ அப்பு ஃபாஸ்ட் டவுன் வந்து இறங்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போடலாமான்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கேயே கூட என்ட்ரி போட்டுட்டு அந்த ஆர்டர் பிளாக்கில் எடுக்குதுன்னு இன்னும் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி இன்னும் ஹையாக இருக்கும். ஆர்டர் பிளாக்கில் எடுக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே கூட தாராளமாக போட்டுக்கலாம். ஆர்டர் பிளாக்கில் எடுக்குதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இம்பேலன்ஸ்லேயே மார்க்கெட் எடுத்துகிட்டு டேர்ன் ஆகுது. ஸோ இப்படி ஒரு என்ட்ரியை நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டார்கெட் வந்து இது ஒரு சின்ன டார்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ஸ்விங் லோக்கு கீழே போகுது அப்படின்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இதை வந்து நம்ம அடுத்த இதில் வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டு மூவ் பண்ணுறீங்கன்னா அது வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். பட் வந்து ரீசன்ட் டார்கெட் எங்கே இருக்குதோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளுடைய ட்ரேட் வந்து கொஞ்சம் செக்யூராகவும் இருக்கும், நல்ல ஒரு மூமெண்ட்டும் நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அங்கே மிஸ் பண்ணியிருந்தால் கூட ஒன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நிறைய இடத்துல நமக்கு வந்து என்ட்ரிஸ் வரும். சரிங்களா? 1-2 என்ட்ரிஸ் அப்படின்லாம் கிடையாது, நிறையாவே என்ட்ரிஸ் வந்து மார்க்கெட் கொடுக்கும். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்தடுத்துல தாராளமாக பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காட்டுறேன். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. அது ஸ்லிப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து மேலே இருக்கிற அந்த ஆர்டர் பிளாக் இதுக்கு ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். சரிங்களா? இதுதான் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். இதோ அதே தான் சேம் டு சேம் அங்கேயே தான் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு கீழே இறங்கும். நம்ம சொன்ன மாதிரி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த நார்மல் டார்கெட்டு. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனாக வச்சுக்கிறது தான். சரிங்களா? இதுக்கு மூமெண்ட்டுக்கு கீழே வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 1:3 வரைக்கும் இழுக்கிறதுனாலும் இழுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால 1:3ங்கிறதே இதாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஆர்ஆர் வந்து ரொம்ப அதிகமாக தான் போகும். சரிங்களா? அது உங்களுடைய ஓன் இது தான்.
டேரெக்டாக மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணி கீழே போயிடும். அங்கே மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் மறுபடியும் மார்க்கெட் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, அதில் கூட நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.